கூட்டணி குறித்து அதான் சார் பல முறை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அந்த பதில்களை சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது பதில். 2026 4 முனை போட்டி தான். ஒண்ணு திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, தாவாக நாம் தமிழர். 4 முனை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேங்கிறீங்க, நாம் தமிழர் போக மாட்டேங்க. இப்ப இருக்கிற தாவாக ஒண்ணுதான். நான் தான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்க பார்ப்போம் சொல்லிட்டேன். அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்னு நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். புதிய பென்ஷன் திட்டம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படும். ஒரு தெரியும், தேர்தல் வாக்குறுதி இது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு முடிய போறப்ப நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் ஜாக்டோஜியெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே நேரத்தில் இதை எப்படி ஒரு நிறைவேற்ற போகிறார்கள்? ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்திற்கு உடனடியாக 13,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து 11,000 கோடி ஒவ்வொரு ஆண்டு ஒதுக்க வேண்டியிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. எதிர்கட்சியா இருக்கும்போது 5,000 ரூபாய் கொடுக்கணும் பொங்கலுக்கு அப்படின்னாரு. 3,000 ரூபாய் வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது பேசுவதா, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள். அதிமுக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கருத்தா இருக்கு. தனித்தனியா பிரிவு இருக்கிறதால வந்து வெற்றி வாங்கி கொள்வதா அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள். எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவுக்கு நேற்று வந்திருக்கிறாரு. இன்றைக்கு கூட பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு, கோயிலுக்கு சென்றாருங்கிறத நான் பார்த்தேன். இல்ல சார், நான் தான் திருப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன், பேசுறாங்க நீங்க எதிரியோடா துரோகியோடா இல்ல நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அந்த அதிகாரம் சொன்னாங்க. நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம். அதனால துரோகி யாரு எதிரி யாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனையும் நமது கட்சியின் நலனையும் மனதில் கொண்டு முடிவெடுப்போம்னு சொன்னேன். அதை பற்றி தான் நாங்கள் எடுக்க போறோம். அதை பொறுத்து இருந்து பார்க்க. பல மூத்த நிர்வாகிகள் அரசியல் கட்சியினர் தாவேகாவை அணுகி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. அது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை ஏற்படுத்தும்? பல மூத்த நிர்வாகிகள் எந்த மூத்த நிர்வாகி எந்த கட்சியோட மூத்த நிர்வாகி? எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காங்க, இப்ப தாவேகாவுக்கு போயிருக்காங்க. யாரு? அதனால அது அவரோட விருப்பம். அவர் போயிருக்காரு. அதை பத்தி நான் என்ன கமெண்ட் அதை பத்தி எல்லாம் நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவர்களா அரசியல் வல்லுநர்கள் தான் சொல்லலாம். நான் ஒரு பார்வையாளர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் பல முறை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அந்த பதில்களை சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது பதில் சொல்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.